இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்துட்டு ஒரு எலக்ட்ரீஷியனாக மாறிடலாம். ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு இலா ஃபோட்டோகிராஃபி. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சுவிட்சு சீட் மாட்டி நம்ம அந்த சுவிட்செல்லாம் எப்படி கனெக்ஷன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சுவிட்சு சீட்டு எப்படிடா ஃபிட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒருத்தர் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கான காணொலி தான் இது. சீட்டு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருக்கும். இதை மாற்றுறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை, அந்தளவுக்கு போயிட்டுருக்குது. இதுக்குள்ளேயே ஸ்க்ரூ கிடக்கும். ஸ்க்ரூ மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. இது மேலே ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி டைப் இருக்கிறதுலையே கொஞ்சம் சீப்பான சுவிட்ச் சீட்டு. சுவிட்ச்னால் அது இதுதான். வுட் வைக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வுட்லேயே நம்ம வச்சுக்க முடியும். இது 12 மாடுலர். 12 மாடுலரில் 12 சுவிட்ச் வைக்கலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு இது. சுவிட்சு இப்படி வரும். நம்ம சுவிட்சை ஒவ்வொன்றா பொறுத்துவோம். இதில் டாப் எது அப்படின்னு சொல்லி பார்த்து தான் மாட்டணும். நீங்கள் பாட்டுக்கு மாட்டிட்டிங்கன்னா மறுபடியும் திரும்ப கழுத்துற மாதிரி இருக்கும். ஸோ இதில் டாப் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. எழுதி இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு டாப் எதுன்னு தெரிஞ்சிடும். ஒரு இதில் 3 சுவிட்ச் மாட்ட முடியுது. சுவிட்ச் கனெக்ஷன் இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களா? ஒரு வேளை கொடுக்க தெரியல அப்படின்னா இந்த காணொலி உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஒரு வேளை இது வரைக்கும் நீங்கள் காணொலி பார்த்துட்டிங்க அப்படின்னா இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. என்னடா இதுதான் கண்டென்ட்டாக அப்படின்ட்டு இலா ஃபோட்டோகிராஃபி மட்டும் நினச்சாதீங்க. நம்மளுக்கு எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி போடுவோம். மேலே சுவிட்ச் ஒரு செட்டு மாட்டியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி பேக் சைடில் கீழே நம்ம பேஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். கீழே கரண்ட்டு, மேலே சுவிட்ச் பாயிண்ட். சுவிட்ச் பாயிண்ட் என்ன, இங்கே இருந்து ஃபேனுக்கு, அதே மாதிரி இந்த சுவிட்சிலிருந்து லைட்டுக்கு, இதிலிருந்து இன்னொரு லைட்டுக்கு, இந்த மாதிரி பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது டம்மி. இது டம்மி எதுக்குன்னா, ஒரு இடத்துல நம்மளுக்கு இங்கே சுவிட்ச் வேண்டாம் அப்படின்ற இடத்துல நம்ம டம்மி மாட்டிக்கலாம். ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? டியூஷன் ஹோம்ஒர்க் அப்படியா? ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த இடத்துல இன்னொரு சுவிட்ச் வேணும் ப்ளக் பாயிண்ட்டுக்கு. அது சுவிட்ச் நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கலை. இது கரெக்டாக 7 சுவிட்ச் மட்டும்தான் வாங்கினா. இன்னொரு ப்ளக் பாயிண்ட்டை பற்றின எண்ணம் மறந்துருச்சு. ஆனால் அதுக்கு ஒரு டம்மி இருக்குது. நம்ம இந்த சுவிட்ச்லேயே இந்த 2 ப்ளக்கு ஒர்க் ஆகிற மாதிரி பண்ண முடியும். அதனால் கரண்ட்டோட பேசிக் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம எந்த ஒரு வேலையுமே யாரையும் எதிர்பார்க்காம நம்மளே செஞ்சுக்க முடியும். யாரும் அந்த ஷாக் அடிக்கிறது இந்த மாதிரியான விடயங்கள்ல இருந்து தப்பிச்சிக்க முடியும். முழுசாக மாட்டியாச்சு. மெயின் லைன்லேருந்து வர்ற கரண்ட்டை நம்ம கீழே கொடுத்துருவோம். மேலே இருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்காக போகும். பாயிண்ட் அப்படிங்கிறது லைட்டு, ஃபேனு, இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். இதில் இருந்து ஃபேனுக்கு, இதிலேருந்து லைட்டுக்கு, இதிலிருந்து பெட் லைட்டுக்கு, இதிலிருந்து வெளி லைட்டுக்கு, இதிலிருந்து சன்சைடு லைட்டுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாயிண்ட் போயிடும். அதனால் உங்களுக்கு இப்போ பெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்ம ஒரு சுவிட்ச் தான் வச்சுருக்கறனால நம்ம இதிலிருந்து இதுக்கு, இதிலிருந்து திரும்ப இங்கே ஒரு லைனுக்கு கொடுத்தோம்னா ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இந்த 2 பிளக்குமே ஒர்க் ஆகும். சிம்பிளாக புரிஞ்சிருச்சா? இவ்வளோ தாங்க சுவிட்சு சீட்டு மாட்டுறது அப்படின்றது இவ்வளோதான். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரு எலக்ட்ரீஷியனாக மாறிடலாம். இந்தளவுக்கு சரியாக அளவு வச்சு அது வரைக்கும் ஸ்லீவ் எடுத்து விடணும். அதுக்கு நம்ம கட்டிங் பிளேயரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நல்லா சுற்றி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதில் ஸ்க்ரூவெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு கீழே கனெக்ஷன் கொடுக்கணும். இதில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் நம்ம விட்டு எல்லாத்தையும் டைட் பண்ணிடணும். ஏன்டா அதுக்குள்ளே முடிச்சிட்டியா? 10 டைமு? எத்தனை டைமு? இப்போ நம்ம இந்த ஒயரை எடுத்து இந்த வழியாக உள்ளோட்டோன்னு வச்சுங்க. தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கேமராவில். இன்னும் நான் கேமராவை பார்த்தேன். இதில் விட்டோம்னா இப்படி போகும். லாஸ்ட் எண்டு வரைக்கும் உள்ளோட்டுக்கணும். நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஒயர் கனெக்ஷன் பற்றின விஷயமெல்லாம் தெரில அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஓகே, மேலே எல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்தது கீழே கரெக்டாக அளவு பார்த்து இதோட கட் பண்ணிக்கணும் ஒயர். தெரிஞ்சுதா? ஓகேவா? இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணால் சுவிட்சில் லைன் இங்கே போயிட்டு இங்கே லைன் வந்துடும். அதே மாதிரி இங்கே போயிட்டு இதுக்கு லைன் வந்துடும். ஓகே, அடுத்தது இதில் நியூட்ரல்னு எர்த்துன்னு தான் கொடுக்கணும். எர்த் 2ஐயும் காமன் பண்ணி எர்த்தில் மெயின்லேருந்து வர எர்த்தை கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி நியூட்ரல் 2ஐயும் காமனாக கொடுத்து அதில் இருந்து எடுத்து
மெயின்லேருந்து வர்ற நியூட்ரல் கொடுக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஆனால் இது உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம இந்த காணொலி ஷூட் பண்ணுறோம். இவ்வளோ தாங்க சுவிட்ச் சீட்டோட கனெக்ஷன். நம்ம எர்த்து மட்டும் கனெக்ஷன் பண்ணல, ஏன்னா நம்ம எர்த்து வந்து மெயினில் இருந்து எடுக்கலை. அதனால் நம்ம எர்த்தும் இதில் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. இதில் எல்லாமே நம்ம 2 பின் டாப் தான் போட போகிறோம். அதனால் நம்மளுக்கு இதில் எர்த்து தேவையில்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எர்த்து கொடுத்துக்குங்க, இல்லைன்னா சீன் ஆகி போயிடும். ஃபிட் பண்ணும்போது நம்ம திரும்ப வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, நம்ம காலையில் மீட் பண்ணலாம். ஓகே, இது டே 2 நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். திரும்ப நம்ம இதில் கொடுக்குறோம். ஓகே, இனி இதில் இருந்து பேஸ் எடுத்து நம்ம இந்த சுவிட்சுக்கு பேஸ் கொடுக்கணும். இந்த பாக்ஸில் தான் வந்துட்டு நம்ம சுவிட்சை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதெல்லாமே வந்து பாயிண்ட் 1 2 3 4 5 6 பாயிண்ட் இருக்குது. ஓகே, இதில் எது எந்தெந்த பாயிண்ட்னே தெரியாது. இங்கே மொத்தமாக இருக்கிற பாயிண்ட்டு மேலே 1, இங்கே அந்த இடத்துல 1 இருக்குது, அங்கே அப்புறம் இங்கே மேலே சீலிங்கில் 1 இருக்குது, அப்புறம் அந்த இடத்துல வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு 1 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சன் சைடில் உள்ள இங்கே இருக்குது, சன் சைடில் 1 இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சன் சைடில் இருக்குது, அந்த இடத்துல 1 இருக்குது. ஆக மொத்தம் 6 பாயிண்ட் மொத்தமாக இதுக்குள்ளே இருக்குங்க. இது எல்லாமே பேஸ் கொடுத்தாச்சு, கீழேயும் பேஸ் கொடுத்தாச்சு, இது கொடுத்தாச்சு. இது ரெண்டும் ஒரு பாயிண்ட். அதே மாதிரி கீழே எல்லாமே கொடுத்துருக்குது. இப்போ மேலே இருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸ்க்ரூவை எல்லாம் ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கனெக்ஷன் போடும்போது நம்மளுக்கு டக்குன்னு கனெக்ஷன் போட முடியும். அதனால் முதல்ல ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ மெயின் லைன் வந்து இந்த இதில் ஏதோ ஒரு இடத்துல கொடுத்துடலாம். மெயின் லைன் நான் இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு சென்டராக பார்த்து கொடுக்குறேன் மெயின் லைனு. அதே மாதிரி நியூட்ரல் எங்கே கொடுக்கலான்னா நியூட்ரல் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம், அதையும் லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். எர்த்து இதில் கொடுத்துக்கலாம். ஓகே, இது எல்லாமே பாயிண்ட். இதில் இந்த 3 ஒயர் இருக்கு இல்லையா, இதில் பேஸ் நியூட்ரல்லாம் கரெக்டாக பார்த்து நம்ம கொடுத்தோம்னாலே சரி. பேஸ் வந்து நம்ம ஆல்ரெடி லூஸ் பண்ணி விட்டுருக்கிற இந்த 3வது சுவிட்ச், இந்த பக்கம் இருந்து 4வது சுவிட்ச் அதில் கொடுத்துக்கலாம். எல் வந்து லைன், என் வந்து நியூட்ரல். இங்கே தான் நம்ம லூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இதில் நியூட்ரல் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். நம்ம எர்த்து இங்கே கொடுத்தாச்சு. அடுத்தது இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம வந்துட்டு சுவிட்சில் கொடுத்தா சரி. நம்ம சுவிட்ச் சீட் மாட்டியாச்சு, எல்லா கனெக்ஷனுமே கொடுத்தாச்சு. இனி அவ்வளோதான். நம்ம வந்துட்டு திரும்ப லைன் கொடுத்து எல்லா பாயிண்ட்டையும் செக் பண்ணணும். செக் பண்ணுறதுக்கு லைட் எதுவுமே மாட்டல. அதனால் நம்ம சுவிட்ச் பாக்ஸ் மட்டும் இப்போதைக்கு ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம இந்த வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு லைட் மட்டும்தான் ஃபிட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அதுபோக உங்களுக்கு ப்ரொமோஷன் தேவைப்படுது அப்படின்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு ஐடியாவில் இருக்கோம். உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி அல்லது உங்களுடைய கடையை தேடி வந்து உங்களுடைய ஷாப்பை ப்ரமோஷன் பண்ணுறதுக்கான காணொலியை எடுத்து தர்றோம். ஓகே காய்ஸ், மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் இளங்கோயிலா ஃபோட்டோகிராஃபி. நன்றி, வணக்கம் மக்களே.